சுட சுட சூடான மட்டன் சூப். ஆனால் மட்டனே இல்லாமல் எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஐஷு குட் பை பியூட்டி சேனல். என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியனில் ஆட்டுக்கால். அது என்ன வெஜிடேரியனில் ஆட்டுக்கால்? ஆட்டுக்கால் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் மொடவாட்டு கிழங்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு வகை. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் மலைப்பாறைங்களை தான் இது வளரும். இந்த மொடவாட்டு கிழங்கு பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் மலைப்பாறை இருக்கல்ல இது விளையும். இதோட சத்துக்களும் அதிகரித்து இருக்கும். இந்த மொடவாட்டு கிழங்கை வச்சு நம்ம எப்படி சூப்பு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிழங்கை ஒரு நாளைக்கு 100 கிராம் மட்டும் எடுத்தாலே போதுமானது. பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா கிழங்கு மாரி இருக்கும். ஸோ இதோட தோலை நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிழங்கு போலவே இருக்கும். இதுதான் அதோட தோல். இந்த கிழங்குல நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை நான் நல்லா பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள்: பட்டை 1, கிராம்பு 2, மிளகு, ஜீரகம், சோம்பு 3 ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளி 1, சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா. நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க மொடவாட்டு கிழங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அது கூட பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, அது கூட பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்து கடாயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம வச்சுருக்கிறத நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிருக்கிறத அந்த மொடவாட்டு கிழங்க நீங்கள் அதில் போட்டு விட்டுருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு விட்டுருங்க. சுட சுட சூடான மொடவாட்டு கிழங்கு சூப்பு இதுதாங்க. நம்ம உடம்புல வர மூட்டு வலி, கை கால் வலி, சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் இந்த மொடவாட்டு கிழங்க இது போல் சூப்பு மாதிரி நம்ம தினமும் இதை குடிச்சிக்கிட்டே வரதுனால நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே குணமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல அதிகரிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.